சட்டமன்ற உறுப்பினர் காட்டுமன்னார் கோயில் எல்இபி ஜோதிமணி அவர்களே மற்றும் கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசம் முழுவதும், இந்தியா முழுவதும் கடந்த சில நாட்களாக பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. டெல்லியிலே ஒவ்வொரு நாளும் பதற்றம் கூடியது. நாடாளுமன்றத்தை நோக்கி கரப்பான்பூச்சிகள் ஜனதா பார்ட்டி என்கிற கட்சியை சார்ந்தவர்களும், கட்சி சார்பற்ற மாணவர்களும், இளைஞர்களும், தன்னார்வ தொண்டர்களும் என பல்லாயிரக்கணக்கிலே அணிவகுத்து செல்லும் நிலை, அதனை ஒட்டி தடியடி, வன்முறை என்று புதுதில்லியே இரத்தக்களரியானது. ஜூலை 20ஆம் நாள், ஜூன் மாதமே உண்ணாநிலை அறப்போராட்டம் ஜந்தர் மந்தரில் தொடங்க பெற்றது. விஞ்ஞானியும் சமூக ஆர்வலருமான சோனம் வாங்சு என்பவர் அந்த போராட்டத்தை ஆதரிக்கும் வகையில் அவரும் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு மயக்க நிலைக்கு போன பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கேயும் போராட்டத்தை தொடர்ந்து நீடித்த நிலையில் அரசு தரப்பில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய போராட்டம் கைவிடப் பெற்றது. ஆக அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் ஒரு நல்லிணக்கமான சூழல் உருவானது என்றாலும் கூட டெல்லியோடு இந்த போராட்டம் நின்றுவிடவில்லை. இந்தியா முழுவதும் ஆங்காங்கே மும்பையிலும், சென்னையிலும், கல்கத்தாவிலும், ஹைதராபாத்திலும் என்று பல்லாயிரக்கணக்கில் பொதுமக்கள் பங்கேற்கும் போராட்டமாக அது பரிணமித்தது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஜந்தர் மந்தருக்கு சென்று போராடிக் கொண்டிருந்த மாணவர்களையும் கரப்பான்பூச்சி கட்சியை சார்ந்தவர்களையும் சந்தித்தோம், ஆறுதல் சொன்னோம். அதனை அடுத்து கடந்த 23ஆம் தேதி என்று கருதுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் இந்த சிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை ஆதரிக்கிற வகையிலும், ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்தோம். இந்த ஆர்ப்பாட்டங்களை வெற்றிகரமாக நீங்கள் ஒருங்கிணைப்பதற்கு ஏதுவாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் இடைவெளி கொடுத்து திங்கட்கிழமை இது நடைபெறும் என்று அறிவித்தோம். இதற்கிடையில் சிஜேபி கட்சியினர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அதாவது கல்வி அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார். இது இந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பிஜேபிக்கு வீழ்ச்சிக்கான முதல் படி. பிஜேபி ஆட்சி இனி இந்தியாவில் இல்லை, அடுத்து அடுத்து அது பல வீழ்ச்சிகளை சந்திக்கும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளி. இவர்கள்
கோரிக்கை வைத்து நாம் உடனே அதனை ஏற்றுக்கொள்வதா என்கிற இருமாப்பு ஆட்சியாளர்களிடம் இருந்தது. பிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சியும் இல்லை, வெகு மக்களின் பேராதரவு பெற்ற ஒரு இயக்கமும் இல்லை. இவர்கள் கோரிக்கை வைத்தால் அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கர்வத்தோடு ஆட்சியாளர்கள் அணுகிய நிலையில் கட்சி சார்பற்றவர்கள் மெல்ல மெல்ல ஆயிரம் பல ஆயிரங்களாயின, பல ஆயிரங்கள் லட்சம் என அதிகரிக்க தொடங்கியது. ஆக டெல்லி மாநகரத்தின் சட்டம் ஒழுங்கு உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை, கரப்பான் பூச்சிகளின் கட்டுப்பாட்டில் என்று சொல்லத்தக்க வகையிலே நிலைமை கட்டுமீறியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடக்கத்தில் சற்று தயக்கம் காட்டினாலும் பிறகு மாணவர்களின் பின்னால் அல்லது கரப்பான் பூச்சிகளின் பின்னால் செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு ஆளாயின. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தம்முடைய செயல் திட்டங்களை கைவிட்டுவிட்டு பிஜேபி கட்சியினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பேச வேண்டிய இக்கட்டுக்கு ஆளானார்கள், அந்த நெருக்கடிக்கு உள்ளானார்கள். அதுதான் உண்மை. அவர்கள் வைத்த கோரிக்கைகள், முதல் கோரிக்கை நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இரண்டாவது கோரிக்கை நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்வதற்காக புறப்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும். மூன்றாவது, இந்த வன்முறைகளுக்கு பொறுப்பேற்று பிரதமர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இந்த மூன்று கோரிக்கைகளை முன்வைத்துதான் போராட்டம் தொடர்ந்தது. பள்ளி மாணவர்களும் பங்கேற்கிற வகையிலே அந்த போராட்டம் வேறு வடிவத்தில் பரிணாமம் பெற்றது. இனி எவராலும் கட்டுப்படுத்த முடியாது என்கிற நிலையை நோக்கி அது நகர்ந்தது. புதுதில்லியில் பாராளுமன்றத்தை மையமாக வைத்து 5 அல்லது 10 கிலோமீட்டர் ஆரத்தில், அதாவது ரேடியஸ் என்பார்கள், அந்த சுற்றளவில் இன்டர்நெட் எதுவுமே வேலை செய்யாமல் முடக்கிவிட்டார்கள். வாட்ஸ்அப் வேலை செய்யாது, எந்த சமூக ஊடக தளங்களும் வேலை செய்யாது, முடக்கி போட்டார்கள். டெல்லிக்கு வரவும் டெல்லியிலிருந்து வெளியேறவும் மிக இலகுவான வசதியை கொண்ட மெட்ரோ ரயிலை நிறுத்தினார்கள். மெட்ரோ ரயில் பயணம் முடக்கப்பட்டது. உள்ளே ரயில் மூலம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள், மெட்ரோ மூலமாக லட்சக்கணக்கானோர் வெளியேறுகிறார்கள். ஆக மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் புதுதில்லிக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதனால் மெட்ரோ ரயில் பயணத்தை ரத்து செய்தார்கள். அதன் பிறகு துணை ராணுவ வீரர்களை மேலும் மேலும் கொண்டு வந்து குவித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்கிற ஒரு பதற்றம் நமக்குள்ளே பற்றிக் கொண்டது, தொற்றிக் கொண்டது. எங்கு பார்த்தாலும் மக்கள் திரள், எந்த பேருந்து நிறுத்தத்தை பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் நிற்கிறார்கள். மெட்ரோ சர்வீஸ் இல்லை, இருந்தால் அதில் பல பேர், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏறி பயணமாகி விடுவார்கள். அத்தனை பேரும் உள்ளூர் பேருந்துக்காக காத்து கிடக்கிறார்கள், அல்லது வாடகை ஓலா ஊபர் போன்ற வாடகை வண்டிகளுக்காக காத்து கிடக்கிறார்கள், ஆட்டோவுக்காக காத்து கிடக்கிறார்கள். ஆகவே கடைசி ஒரு 3-4 நாட்கள் அல்லது 5 நாட்கள், 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையில்
டெல்லியின் பதற்றம் நாளுக்கு நாள் கூடியது. நான் கூட வெள்ளிக்கிழமை காலையில் போவதற்கு பதிலாக சென்னைக்கு வியாழக்கிழமை இரவே புறப்பட்டு விடுவோமா என்று கூட கேட்டேன். ஒருவேளை விமான பயணமும் ரத்து செய்யப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்கிற கவலை எனக்கு வந்துவிட்டது. சனி ஞாயிறு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும். புதுச்சேரியிலே மண்டல செயற்குழுவில் பங்கேற்க வேண்டும். எனவே வெள்ளிக்கிழமை போவதற்கு பதிலாக வியாழக்கிழமை இரவே நள்ளிரவுக்கு மேல் எந்த விமானம் கிடைத்தாலும் அதை பிடித்து போய்விடுவோமா என்று எண்ணத்தக்க வகையில பதற்றம் கூடியது. ஒரு வழியாக தர்மேந்திர பிரதான் வேறு காரணங்களை சொல்லி பதவி விலகிவிட்டார். வினாத்தாள்கள் கசிவுக்கு நான் தான் பொறுப்பு என்று அவர் பதவி விலகவில்லை. டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடுமோ என்கிற கவலை, இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் என்ற பெயரால் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஊடுருவி வருகிறார்கள், அவர்களால் பொதுமக்களுக்கு பேராபத்து நேர்ந்துவிடும் என்கிற அச்சம் எனக்கு மேலிட்டு இருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான், அந்த பொறுப்புணர்வோடு தான் பதவி விலகுகிறேன் என்பதை முதன்மையான காரணங்களாக அவர் முன்வைத்து பதவி விலகி இருக்கிறார். எப்படியோ சிஜேபி முன்வைத்த கோரிக்கை வெற்றி பெற்றுவிட்டது. எப்படியோ யாராலும் வளைக்க முடியாது என்று இருமாப்போடு இருந்தவர்கள் வளைக்கப்பட்டு விட்டார்கள். பணிய மாட்டோம் என்று கர்வத்தோடு இருந்தவர்கள் பணிந்து விட்டார்கள். எவராலும் எம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று வழக்கம் போல செயல்பட்டவர்கள் அசைக்கப்பட்டு விட்டார்கள், அசைந்து கொடுத்து விட்டார்கள். இது ஒரு புதிய வரலாறு. இதனை யார் சாதித்தார்கள் என்பதல்ல, இதனால் யாருக்கு பேரும் புகழும் கிட்டும் என்பதல்ல பிரச்சனை. இதனால் யாருக்கு பெரிய அரசியல் பயன் கிடைக்கும் என்பதல்ல பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற பாஜக, எங்களுக்கு எதிரிகளே இல்லை இந்தியாவில் என்று இருமாப்போடு இருந்த பாஜக, காங்கிரசும் பலவீனமடைந்து விட்டது, மாநில கட்சிகளும் ஆங்காங்கே தோல்வி அடைந்து முடங்கி போய்விட்டன என்ற இருமாப்போடு இருந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பணிந்து சரணடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலம் அத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அரசியலில் நாம் தீர்மானித்த எதிரிகள் தான் நமக்கு தோல்வியை தருவார்கள் என்றில்லை. நம்மால் தீர்மானிக்கப்பட முடியாதவர்களாலும் நாம் தோல்வியை சந்திக்க நேரிடும். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகிற படிப்பினை. திமுகவை அதிமுக தான் வீழ்த்தும், அதிமுகவை திமுக தான் வீழ்த்தும் என்று மரபு வழி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் இரண்டு பேரையும் இன்னொரு கட்சி வந்து வீழ்த்தும் என்று தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படித்தான் பாஜகவை காங்கிரஸால் தான் பலவீனப்படுத்த முடியும். அந்த காங்கிரஸ் பாஜகவை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கவில்லை என்கிற இருமாப்போடு இருந்த பாஜகவினருக்கு நீ பிஜேபி என்றால் நான் சிஜேபி என்று ஒரு புதிய இயக்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் தயவால் உருவாகி இருக்கிறது. அவர் வேலையில்லாத இளைஞர்களையும் சமூக ஊடகவியலில் ஆர்வம் காட்டுகிற இளைஞர்களையும் இவர்கள் தருகிற தொல்லை தாங்க முடியவில்லை, இவர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று சொல்ல போய், ஆமாம் நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான், கரப்பான் பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாராளுமன்ற கட்டிடத்தையே புரட்டி போட முடியும் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். தோழர்களே, இதிலிருந்து நாம்
உணர்ந்து கொள்ள வேண்டியது, மக்கள் எல்லோரையும் விட வலிமை மிக்கவர்கள். அவர்கள் எந்த வடிவத்திலும் அவதாரம் எடுக்க வல்லமை பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மூலமாகத்தான் வந்து தண்டனை வழங்குவார்கள் என்று இல்லை, சிஜேபி மூலமாகவும் பிஜேபிக்கு தண்டனை வழங்க முடியும் என்பதை மக்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு படிப்பினை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த பிறகு போராட்டம் தேவையா என்ற கேள்வி எழுகிறது. நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அங்கே இருந்திருக்க வேண்டும். அங்கே என்ன பதற்றமோ தெரியவில்லை. நாடாளுமன்றம் கூடியிருக்கும், நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று நம்புகிறேன். மாநாடு வைத்திருக்கிறோம், இன்னும் 15 நாட்கள் கூட இடைவெளி இல்லை. இத்தகைய சூழலில் 234 இடங்களிலும் புதிய நிர்வாகங்களை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் ஒற்றுமையாக நின்று இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும். இது இவர்களுக்கான ஒரு பரீட்சை, ஒரு சோதனை முயற்சி. அதனால்தான் அறிவிக்கும் போதே 234 தொகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் என்று சொன்னேன். ஆனால் சென்னையிலே அப்படி எல்லா இடங்களிலும் அனுமதி தரமாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. குறிப்பிட்ட இடங்களில் தான் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும், குறிப்பிட்ட இடங்களில் தான் பேரணி நடத்த முடியும், குறிப்பிட்ட இடங்களில் தான் பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியும் என்று ஏற்கனவே தீர்மானித்து சென்னை மாநகர காவல்துறை சில இடங்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே சென்னை மாவட்ட தோழர்கள் கேட்டார்கள், அவர்களுக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன், நீங்க 22 தொகுதிகளிலும் நடத்த வேண்டாம், ஒரே இடத்தில் நடத்துங்கள், நான் வந்து பங்கேற்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். எனவே தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருந்தாலும் சிஜேபி மற்றும் மாணவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு வளைந்து கொடுத்து விட்டது பாஜக அரசு, பணிந்து விட்டது பாஜக அரசு என்கிற நிலை ஏற்பட்டு இருந்தாலும், இந்த போராட்டம் வெற்றி பெற்றுவிட்டது என்று நாடே கொண்டாடி கொண்டிருந்தாலும் நமக்கு மட்டும் ஒரு நெருடல். நான் சிபிஐ கட்சி அலுவலகம் பாலன் இல்லத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், நான் சொல்லி பேசி மேடை விட்டு இறங்கிய அரை மணி நேரத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்று தகவல் வந்தது. நான் சொன்னேன், தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பதவி விலகி விடுவார். ஆனாலும் நீட் தேர்வு தொடருமே, இதுதான் என்னுடைய கவலை. நீட் தேர்வுக்கு எதிராக இந்த போராட்டம் இன்னும் கூடுதலாக வலிமையோடு பரிணாமம் பெற வேண்டும், இதுதான் என்னுடைய வேட்கை என்று சொன்னேன். தர்மேந்திர பிரதான் என்ற ஒரு தனிநபர் பதவி விலகுவதனால் நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை சீர் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அது தந்திருக்கிறதே தவிர, நீட் தேர்வை முற்றாக கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையாக அது பரிணமிக்கவில்லையே. இதுதான் நான் அந்த கூட்டத்திலே வைத்த கருத்து. ஆகவே எனக்கு தோன்றியது, நாம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தாவிட்டாலும் திட்டமிட்டவாறு சென்னையிலே ஒரு இடத்திலாவது நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றுதான் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய பிறகு ஏன் சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்று சொன்னால், இந்தியாவெங்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இரண்டாவது கோரிக்கை, தமிழ்நாடு அரசு, புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேக அரசு கடந்த காலத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக ஆட்சியின் போது
சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை நாடு அறியும். அவர் திருப்பி அனுப்பினார். RN ரவி ஆளுநர். மீண்டும் தமிழ்நாடு அரசு சட்ட மசோதாவை மறுபடியும் சட்டமன்றத்திலே நிறைவேற்றம் செய்து ஒப்புதலுக்கு திருப்பி அனுப்பியது. RN ரவி, நான் இதில் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்பி வைத்தார். வழக்கம் போல குடியரசுத் தலைவர் கிடப்பிலே போட்டிருந்து பின்னர் இதை ஏற்க முடியாது, ஒப்புதல் அளிக்க முடியாது, இந்த சட்ட மசோதாவை நிராகரிக்கிறோம் என்று நிராகரித்து விட்டார்கள். அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு நாம் கூடுதலாக வைக்கிற இரண்டாவது கோரிக்கை, நீட் தேர்வை இந்தியா முழுவதும் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. அது இந்திய ஆட்சியாளர்களிடம் உள்ளது, ஒன்றிய ஆட்சியாளர்களிடம் உள்ளது. ஆகவே அந்த அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, இந்தியா முழுவதும் நீட் தேர்வு கூடாது என்பதுதான். தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, இந்திய ஒன்றிய அரசு எப்போது இந்த கோரிக்கையை ஏற்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது, ஏற்கவும் வாய்ப்பில்லை என்கிற நிலையில் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தொடரில் மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது நம்முடைய இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக, இதுவும் ஒன்றிய அரசுக்குத்தான், கல்வியை மாநில அரசுகளுக்கான அதிகார பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். இப்போ அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிற பட்டியலுக்கு பெயர் கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய அரசே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கிற அதிகார பட்டியல் தனி, மாநில அரசு மட்டுமே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான அதிகார பட்டியல் தனி. அது சென்டர் லிஸ்ட், ஒன்றிய அரசுக்கான பட்டியல். இது ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசுக்கான பட்டியல். மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து பேசி ஒரு சட்ட மசோதாவை அல்லது அரசு கொள்கையை வரையறை செய்ய வேண்டுமானால் அது எந்தெந்த துறைகளில் அப்படி அதிகாரத்தை இரு அரசுகளும் கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு பட்டியல் இருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்கிறார். கன்கரன்ஸ் என்றால் ஒத்திசைவு, ரெண்டு பேரும் ஒத்து இசைவு அளிப்பது. ஆகவே மிசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்த காலத்தில் சில துறைகளை அவர் மாநில அரசு அதிகார பட்டியலில் இருந்து எடுத்து, கல்வி ஏற்கனவே ஸ்டேட் லிஸ்டில் இருந்தது, அதை எடுத்து கன்கரண்ட் லிஸ்டிலே இணைத்து விட்டார். பிறகு சில துறைகளை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் கல்வி மட்டும் இன்னும் கன்கரண்ட் லிஸ்டிலேயே இருக்கிறது. அதனால்தான் மாநில அரசுகளின் ஆலோசனையை கேட்காமல், இசைவை பெறாமல் இந்திய ஒன்றிய அரசே நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தேசிய அளவிலான தேர்வு, எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ், தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அவர் வைத்திருக்கிற பெயர். இதுல எந்த இடத்திலும் மெடிக்கல் எஜுகேஷன் வரல, NEET இருந்து மெடிக்கல் கிடையாது. JEE அப்படிங்கறதுல என்ஜினியரிங் இருக்கு. ஆனால் மருத்துவ கல்விக்கான தேர்வு என்று அறிவித்து இந்த தேர்வை நடத்துவதற்கென்று ஒரு
ஏஜென்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகாமை. எப்படி டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துகிறது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துகிறது. யூபிஎஸ்சி அது ஒரு தேர்வு முகமை, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேர்வு நடத்துவதற்கென்று சில நிறுவனங்களை அரசே உருவாக்கி அந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். கேள்வியை தயாரிப்பது, தேர்வை தேசிய அளவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அதற்கான அதிகாரம் முழுமையாக அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் வைக்கிற கூடுதல் கோரிக்கை என்டிஏ என்பதை கலைக்க வேண்டும் என்பதுதான். மாநில பட்டியலில் கல்வியை இணைக்க வேண்டும், தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என்பதாகும். தோழர்களே, நாம் ஏன் நீட் தேர்வை அறிவித்த நாளிலிருந்து எதிர்க்கிறோம்? இதில் என்ன ஒரு கசப்பான உண்மை என்றால், நாம் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த கூட்டணியில் தலைமை வகிக்கும் இடத்தில் இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்வுதான் நீட். எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லாது. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுதந்திரமாக சிந்திக்கிற கட்சி, சுதந்திரமாக முடிவெடுக்கிற கட்சி என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஒரு கூட்டணியில் இருப்பதனாலேயே வாரி அள்ளி பூசிக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அந்த கூட்டணியில் தலைமை வகிக்கிற கட்சி எடுக்கிற முடிவுக்கு அப்படியே இணங்கி போக வேண்டும் என்று இல்லை. எது சரியோ நம்முடைய பார்வையில் அதை பேசுகிற துணிச்சலும் சுதந்திரமும் ஒரு கட்சிக்கு தேவை, விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுமா? சொல்லாது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுகிறோம். தேசிய அளவில் ரத்து செய். தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தமிழ்நாட்டில் ரத்து செய் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்களின் குரல் நின்று விடுகிறது. தேசிய அளவில் அவர்கள் பேசுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு பேசவில்லை. நீட் தேர்வு அறிமுகமான நாளிலிருந்து, இதை எதிர்க்க தொடங்கிய நாளிலிருந்து, தங்கை அனிதா இறந்த நாளிலிருந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள், அதை தடுப்பதற்காகத்தான் இந்த முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்றார்கள். ஆனால் என்ன நிலைமை? தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இதனால் பாதிக்கப்பட்டு மூடும் நிலையாக ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை சட்டப்பூர்வமாக பெற்றுக் கொள்கிறார்கள். 21 லட்சம் ஒரு ஆண்டுக்கு கட்டணம் என்று ஏற்கனவே நீட் இல்லாத போது வசூலித்தார்கள். அதே 21 லட்சத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். 16 லட்சம் 17 லட்சம் என்று வசூலித்த கல்லூரிகள் அதே கட்டணத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். தனியார் கல்லூரிகளின் மீது குற்றம் சுமத்த வேண்டியது நம்முடைய நோக்கம் இல்லை. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த தேர்வை கொண்டு வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறியதா என்பதுதான் கேள்வி. ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இதில் பயன்பெறுகிறார்கள். ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள்
ஸ்டேட் போர்டு எக்ஸாம், மாநில கல்வி வாரியம் நடத்துகிற தேர்வில் தேர்ச்சி பெற்று கூடுதல் மதிப்பெண்களை பெற்று இந்த வாய்ப்பை பெற்றதில்லையா? அனிதா அதற்கான சான்று. தமிழ்நாடு மாநில அரசு நடத்திய பொது தேர்வில் 1200க்கு 1100க்கு மேலாக பெற்றவர் அனிதா. பழைய முறைப்படி மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி கிடைக்கும் என்கிற வாய்ப்பு இருந்திருந்தால் அனிதா இன்றைக்கு ஒரு டாக்டர். உயிர் போயிருக்காது. ஆனால் அவர் இந்திய அரசு நடத்துகிற NTA நடத்துகிற நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாததால் அந்த வாய்ப்பை அவர் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்படி அந்த தேர்விலே தேர்ச்சி பெறுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் CBSE என்கிற சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் எஜுகேஷன், அந்த பாடத்திட்டத்தின்படி கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, தயாரிக்கப்படுகின்றன. NCERT பாடத்திட்டத்தின்படி கேள்விகள் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்டேட் போர்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மாதிரி பாடத்திட்டங்கள், கேள்விகள். தமிழ்நாடு மாநில அரசு CBSE பாடத்திட்டத்தை வைத்திருக்கவில்லை, சமச்சீர் கல்வி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம், பாடத்திட்டம். அதற்கேற்ப அந்த கேள்விகள் அமைய பெற்றிருக்கின்றனவா என்றால் இல்லை. ஆகவேதான் மாநில கல்வி திட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அந்த தேர்வில் திணறுகிறார்கள், மூச்சு முட்டுகிறார்கள், போராடுகிறார்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள், உளவியல் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு ஆளாகிறார்கள். +1 +2 எந்த மதிப்பும் இல்லை. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக நீட் கோச்சிங் போகிறார்கள். அது தனியார் பள்ளிகள்லாம் +2 எக்ஸாம்லாம் நாம் பாஸ் போட்டுக்கிறோம், பிரச்சனை இல்லை, நீ நீட்டுக்கு போனா நீட்டுக்கு போ. இந்த சிலபஸை படிக்க வேண்டிய தேவையில்லை. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாடல் MCQ, அதற்கேற்ப 10 தேர்வுகளில் நடந்த வினாத்தாள்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அதற்கு எப்படி விடையளிப்பது என்கிற பயிற்சியை பள்ளிகளில் தர முடியாது, தனியார் நிறுவனங்கள் தருகின்றன. கோச்சிங் சென்டர்ஸ் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையில் வசூலிப்பதாக சொல்லுகிறார்கள். ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் எப்படி லட்சக்கணக்கிலே பணம் செலுத்தி, கட்டணம் செலுத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்களில் சேர முடியும்? ஸ்டேட் போர்டு படிக்கிற மாணவர்கள் எப்படி CBSE பாடத்திட்டத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள முடியும்? அந்த தேர்வு வருகிற வரையில் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அல்லது 20 மணி நேரம் இந்த தயாரிப்பிலேயே இருக்க வேண்டும் என்பது எப்படி சாத்தியமாகும்? இது எவ்வளவு பெரிய நெருக்கடி! இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் உணர முடியாதா? தெரியும். இப்படி தனியார் நிறுவனங்களில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் அதிலும் போராடுகிற நிலையில்தான் எல்லா தளங்களிலும் எல்லா துறைகளிலும் இருக்கிற மோசடி கும்பல், மாஃபியா கும்பல் இந்த துறையிலும் தலையெடுத்து வினாத்தாள்களை கசிய விட்டிருக்கிறார்கள். இந்த 1-2 ஆண்டுகளில் நீட் உட்பட பல தேர்வு முகமைகள் நடத்திய தேர்வுகளில் 152 முறை லீக் ஆகியிருக்கிறது. இதெல்லாம்
அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? வெறும் பணியாளர்கள் மட்டும் செய்கிற வேலையா? வெளியே இருக்கிற மாஃபியா கும்பல் மட்டும் செய்கிற வேலையா இது? அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நடக்கிறது என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள்? அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு அதிகாரி தவறு செய்கிறார் என்றால் அமைச்சருக்கு தெரியாமல் சில மாதங்கள் இருக்கலாம், ஆனால் வருடக்கணக்கில் எப்படி இருக்க முடியுமா? வெளிப்படையாக இது நடக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்து பல வருடங்கள் ஆகின்றன. இதனை ஏன் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை? கட்டுப்படுத்த முடியாது. இந்த சிஸ்டம், இந்த முறை ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய முறை, போட்டியை பெருக்கக்கூடிய முறை. எப்படியாவது தேர்வில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய மாணவர்களின் பெற்றோரே இதில் ஈடுபடுகிறார்கள். நாம் பிள்ளை எப்படியாவது வெற்றி பெறணும், அதுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்துட்டு பேப்பர் வாங்கி தர தயாராக இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கும் போதே அப்படி பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் பேப்பர் சேசிங் நடக்கும். அதாவது பேப்பர் எவாலுவேஷன் நடக்கிறது, எந்த வாத்தியார்கிட்ட பேப்பர் போகுதுன்னு தேடி பார்ப்பாங்க. அதை உள்ள இருக்கிறவன் சொல்லுவான், எம்ஏ கிரிமினாலஜியா, உங்க பேப்பர் வந்து சோட்ட பேருக்கு இந்த மாவட்டத்தில் அவர் இருக்கிறார், அவர் பேர் இது, அவர் அட்ரஸ் இது அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பணம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நேரம் அங்க போயிடுவான். பேப்பர் எங்க திருத்துறாங்களோ அந்த இடத்துக்கு அங்க போய் அவனுக்கு ஒரு பேப்பருக்கு இவ்வளவு ரூபான்னு பணத்தை கொடுத்து என்ன பாஸ் போடுங்க, இவ்வளவு மார்க் போடுங்க அப்படின்னு பேப்பர் சேஸ் பண்ணி அதுல பாஸ் பண்ணி வெளியே வரவனா எத்தனை பேர் இருந்தா கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இது எம்ஏ யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கும் போதே நடக்கிறது. ஆனா வெளியே சொல்லும் போதே இல்ல அதெல்லாம் நம்ம வாத்தியார் தரது இல்லைங்க, அதெல்லாம் பெரிய இடத்துக்கு போயிடும், வேற இடத்துக்கு போவோம், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எல்லாம் கரெக்டா தான் எல்லாம் எவாலுவேஷன் பண்ணுவாங்க, மார்க் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் வசதி படைத்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அந்த அட்ரஸ், அந்த முகவரியை எடுத்து அந்த பேராசிரியரை தேடி போய் பார்த்து அவரை கவனிக்கிற முறைப்படி கவனித்து அதிக மதிப்பெண்களை பெற்று உரிய நேரத்தில் வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்று போய் விடுவார்கள். மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கு. இதை சேஸ் பண்ண தெரியாதவங்க நேர்மையா படிச்சு பிட்டடிக்காம எழுதி பாஸ் பண்ற பிள்ளைங்களுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். அவன் பாஸ் பண்ணி சேஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போனவன் டக்கு டக்குன்னு வேலைக்கு போயிருப்பான், பெரிய படிப்புக்கு போயிருப்பான். இவன் பின்னால கிடப்பான், இன்னும் அரியஸ் முடிக்கலப்பா, இப்ப இந்த பேப்பரே 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட் எப்பதான் முடிக்க போற, முடிச்சிருவோம். 10 பேப்பர் பாஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு 3 வருஷம் 4 வருஷம். யூனிவர்சிட்டியிலேயே சாதாரணமான கேள்வித்தாள்களிலேயே இவ்வளவு பெரிய போராட்டம். ஆனால் இந்த என்டிஏ நடத்துகிற தேர்வில் நீட் எக்ஸாம், இந்த மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வில் இவர்கள் மல்டிபிள் சாய்ஸ், ஒரு கொஸ்டினை கேட்டு 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சரை நீ டிக் பண்ணணும். 180 கேள்வி. ராங் மார்க்கா போட்டீங்கன்னா 1 மார்க் மைனஸ். இப்படி வந்து நெருக்கடி மாணவர்களுக்கு. ரொம்ப கரெக்டான ஆன்சரை போட்டா ஓகே, மார்க் 4 மார்க் போட்டுருவான். ராங்கான ஆன்சரை நீ போட்டா ஏற்கனவே வாங்கின மார்க்ல 1 மார்க் குறைஞ்சிடும். 10 கொஸ்டினுக்கு நீ டிக் பண்ணிட்ட சரியா, 10 நாங்க 40 மார்க் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின் தப்பாச்சுன்னா 40 39 குறைஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் தப்பாச்சுன்னா அது 38 குறைஞ்சிடும். இதுதான் அந்த தேர்வு முறை. இதில் மாணவர்களுக்கு சாதாரண எக்ஸாம் வந்தாலே திக்கு 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 திக்குன்னு அடிக்கும், நைட் எல்லாம் தூக்கம் வராது. அது நேர்மையா படிச்சு பாஸ் பண்ற பசங்களுக்கு பதட்டம் இருக்கும். சும்மா பிட் அடிக்கிறவன் ஜாலியா இருப்பான், பிரச்சனை இருக்காது. அவன் பதட்டமே பட மாட்டான். கையில காலில் அங்க இங்க சுருட்டி வச்சுக்கிட்டு போயிட்டு அங்க பார்த்து எழுதிட்டு வரவன் பதட்டப்பட மாட்டான். படிச்சுதான் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முறை கூட நான் படிக்கலையே. சில பேர் ரிவிஷன் அடிப்பான், சில பேருக்கு தூக்கமே இல்லாம கண்ணுல காதுல ரத்தம் வந்துடும்.
என்னையா பண்ண, நான் விடிய விடிய படித்தேன், மயக்கம் போட்டு பரீட்சை முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்தவங்களா இருக்கிறாங்க. என் கூட படிச்சவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. அங்கே போய் எக்ஸாம் ஹால்லேயே மயக்கம் போட்டு விடுறவங்களாம் இருக்கு. எழுதிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டுருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறது. சாதாரணமான யூனிவர்சிட்டி எக்ஸாமிலேயே சிலபஸில் கேட்கிற கேள்விக்கு இவ்வளவு பதற்றம் மாணவர்களுக்கு வரும் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இப்போ நீ வைக்கிற நீட் ஏற்கனவே அதை பற்றி ஒரு பெரிய பூதாகரத்தை வேற உருவாக்கிட்டாங்க. இப்படி அப்படி ஆங்காங்கே எல்லா நகர்ப்புறங்களிலும் நீட் கோச்சிங் சென்டர். அந்த பதற்றம் கூடுகிற நேரத்தில் தேர்வு எழுதுகிற அன்னைக்கு ஒரே ஒரு நாள் 3 மணி நேரம் 20 நிமிஷம் அதுல எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். அவ்வளவுதான். நீங்க ஃபெயில் ஆனா அவ்வளவுதான், உங்க எம்பிபிஎஸ் கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது தடவை மறுபடியும் நீ எழுதினாதான் உண்டு. அவருடைய மருத்துவ கல்வி கனவு பாழாகிவிடும். ஒரு வருஷம் 2 வருஷம் காத்திருந்து எழுதினவர்கள் மறுபடியும் கிடைக்கவில்லை என்றால் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவன் அப்பா அம்மா எல்லாம் திட்டுவான், உன்னால நான் அதை வித்து இதை வித்து கோச்சிங்க்கு பணம் கட்டினேன், நீ ஒண்ணுமே படிக்கல, நீ அங்க பார்த்துட்டு இருந்த இங்க பார்த்து இருந்த செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்த, அதனால தான் நீ தேர்ச்சி அடையவில்லை அப்படின்னு திட்டும் போதுதான் அது புறவோக்காக தற்கொலைக்கு தூண்டுகிற நிலை. எனவே நீ முதல்ல தேசிய அளவில் ஒரே தேர்வாக இதை நடத்துவது சரியில்லை. இது மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையீடு செய்வதாகும், மாநில உரிமைகளை பறிப்பதாகும். கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு தேர்வு நடத்துகிற சுதந்திரத்தை, உரிமையை, அதிகாரத்தை வழங்க வேண்டும். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஸ்டேட் போர்டு இருக்கும் தெரிஞ்ச பிறகும் நீங்க சிபிஎஸ்இ தான் கேள்வித்தாளை தயாரிப்போங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்ப இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களையும் மத்திய அரசுடைய பாடத்திட்டத்திற்கு கீழே அது மாற்ற வேண்டும் என்பதுதான் இது பொருள். ஸ்டேட் போர்டே இருக்கக்கூடாது, எல்லாம் சிபிஎஸ்இக்கு மாறுங்க. நீ நீட்ல பாஸ் பண்ண வேண்டியதா இருந்தாலும், இந்த JEE தேர்வில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும், வேறு எந்த தேசிய அளவிலான தேர்விலே பங்கு பெறுவதாக இருந்தாலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் படித்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தை அவர்கள் திணிக்கிறார்கள். மாநில கல்வி திட்டத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, 12ஆம் வகுப்பு பாடத்தை தேர்வு எழுதி பெறுகிற மதிப்பெண்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் பாருங்கள். ஆகவேதான் இந்த தேசிய தேர்வே கூடாது, நீட் தேர்வே கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறது. இப்ப சிஜேபி காரங்க இந்த ஆங்கிள் பார்க்கல. அவங்க பேப்பர் கொஸ்டின் லீக் ஆயிருச்சுல, இப்ப தர்மேந்திர பிரதான் பொறுப்பு, அவரை நீக்குங்க அல்லது அவர் விலகட்டும். இப்ப பிரகலாத் ஜோஷி வந்திருக்கிறார், அவர் பாவம். இப்ப அவர் நினைச்சாலும் ஒண்ணு பேப்பர் போட்டு கட்டி நிறுத்த முடியாது, கயிறு போட்டு கட்டி நிறுத்த முடியாது. ஒரு டேப்ல தண்ணி அங்கங்க ஒழுகுதுன்னு சொன்னா எங்கெங்க ஓட்டையாயிருக்குன்னு தண்ணியை திறந்து விட்டா தெரிஞ்சிடும், அங்கங்க வச்சு அடைச்சிடலாம், ஏதாவது பேஸ்ட போட்டு ஒட்டி அடைச்சிடலாம். இல்லைன்னா அந்த பைப்பையே புது பைப்பா மாத்தலாம், தண்ணி ஒழுகாது. ஆனால் ஒரு அமைச்சரை மாற்றுவதனால் இந்த சிஸ்டத்தில் உள்ள குளறுபடிகள், குறைபாடுகள், ஊழல் முறைகேடுகள் உடனே நிறுத்த முடியுமா என்றால் முடியாது. அப்படி இருந்தா எப்பவே லஞ்சத்தை ஒழிச்சிருக்க முடியும், ஊழலை ஒழிச்சிருக்க முடியும். மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் முடியல. ஏன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் வெளியே வந்துடுறான். கள்ளச்சாராய கும்பலை ஒடுக்க முடியுதான்னா முடியல. ஒரு பக்கம் சிலரை நீ கைது பண்ணா இன்னொரு பக்கம் நல்லா ஜோரா வியாபாரம் நடக்குது. இவனை கைது பண்றான், போலீஸ் அடிக்கிறான், அவனை குண்டாஸ்ல போடுறாங்க, அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த தப்ப அவன் செய்யறான். இன்னும் குண்டாசார போனா 2 மாசத்துல உடைச்சிட்டு வந்தலான்னு அவனுக்கு தெரியுது. நீ என்ன சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை உடைக்க முடியும், அந்த சட்டத்திலிருந்து அவனால் மீண்டு வந்துவிட முடியும் என்கிற நிலை இருக்கிற போது
திரும்ப திரும்ப அந்த குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும். தர்மேந்திர பிரதானை மாற்றுவது என்பதை விட நீட் தேர்வை ரத்து செய் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுவே கூடாது. அப்ப மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கணுமா வேண்டாமா, அது மாநில அரசு முடிவு செய்யட்டும். ஸ்டேட் போர்டு முடிவு பண்ணட்டும். ஏற்கனவே இது போல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்திருக்கு. அப்பெல்லாம் யாரும் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கல. மருத்துவ கல்விக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது. எக்ஸாமினேஷன்ல +2 மார்க் அல்லது SSLC மார்க், அப்புறம் ஒரு ஓரல் இன்டர்வியூ இருக்கும், வாய்மொழி தேர்வு, நேர்முக தேர்வு. மதிப்பெண்கள் அதிகம் பெற்றவர்களை இன்டர்வியூக்கு அழைப்பாங்க. இன்டர்வியூல கேட்பாங்க. நான் கூட MBBS படிக்கிறதுக்காக விண்ணப்பம் செஞ்சேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், MMSC, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், இந்த 3 காலேஜில் வாங்கி விண்ணப்பம் போட்டிருந்தேன். எந்த கல்லூரியிலிருந்து எனக்கு கார்டு வரல. ஏன்னா நான் வாங்கினது சராசரி மதிப்பெண் தான். இப்போ டிஸ்டிங்ஷன் நான் 60% தான் வாங்கியிருந்தேன். SSLCல அப்போ 301 மார்க், 5 சப்ஜெக்ட், 5க்கு 301னா 60 மார்க், கரெக்டா 60 மார்க் சராசரி மார்க். அந்த மார்க் அப்ப யாரும் இன்டர்வியூ கார்டு எனக்கு அழைக்கல. தஞ்சாவூர்ல இருந்து வரல, MMCல இருந்து வரல, ஸ்டான்லில இருந்து வரல. அதிக மதிப்பெண்கள் இருந்திருந்தால் ஒரு 70, 75, அதுவும் குறிப்பா சயின்ஸ் SSLCல பாட்டனி, ஜுவாலஜி, அது 2 தான். இப்பதான் பயாலஜின்னு சொல்றாங்க. அப்ப அது தனித்தனியே தாவரவியல், விலங்கியல் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், வேதியியல், இந்த 3 தான். இதுல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க இந்த 3 சப்ஜெக்ட்ல. இப்ப பிசிக்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க. அப்ப அதுல பிசிக்ஸ் எல்லாம் கிடையாது, கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஓல்டு SSLC நான் 11வது படிச்ச காலத்துல. அதுக்கப்புறம் +2 வந்த பிறகு பயாலஜி வந்துருச்சு, அது வேற. அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அந்த நேர்முக தேர்வில் 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல சில இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் நடக்கும். எப்படியாவது மாணவர்கள் அதுல தேர்ச்சி பெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண் இருக்கிற போது தவிர்க்க முடியாது. சாதாரணமா நம்ம மாதிரியான குடும்பங்கள் இருந்தவங்களே எவ்வளவு பேர் MBBS போயிருக்கிறாங்க அப்போ அந்த காலத்துல. ஆகவே மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்கிற அதே வேளையில் நாம் வைக்கிற அடுத்த கோரிக்கை, கல்வி தொடர்பான அதிகாரத்தை மாநில பட்டியலில் இணைக்க வேண்டும். ஒரு இடைக்கால ஏற்பாடாக மாநில அரசு நீட் விலக்கு சட்டத்தை மீண்டும் சட்டமன்றத்தில் மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைப்பது. தேசிய அளவில் பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு கோருவது போல் எந்த மாநிலத்திலும் மாநில அரசு நீட் விலக்கு கோரவில்லை. கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ, ஆந்திராவிலோ, தெலுங்கானாவிலோ, மகாராஷ்டிராவிலோ எந்த மாநிலத்திலும் நீட் தேர்வு கூடாது என்று தமிழ்நாடு அரசை போல நீட் விலக்கு சட்டம் கொண்டு வரவில்லை. இந்த விழிப்புணர்வு பிற மாநிலங்களிலும் வர வேண்டும். நீட் விலக்கு கூடாது என்பது அந்த மாதிரி தான். இப்ப மாநாட்டில் நம்ம என்ன தீர்மானம் வைக்கிறோம்னா, தமிழ் தேசிய இனம் தேசிய இன உரிமைகளை கோருவது போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாழக்கூடிய அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அவர்களுக்கான தேசிய இன உரிமையை கோர வேண்டும். இதான் நாம் வைக்கிற அரசு. தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம். விடுதலை சிறுத்தைகளின் முழக்கம். இதை நான் 1990 எழுதின முழக்கம் இது. தேசிய இன உரிமைகளின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம். தனித்தமிழ்நாடு கோருவது என்பது ஒரு தமிழ் தேசியம், தனி ஈழம் பெறுவது என்பது தமிழ் தேசியம்தான். இங்கே இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தனிநாடு கோரிக்கை வைக்காமல் சுதந்திரமாக இயங்குகிற மாநில சுயாட்சியை தர வேண்டும். அதுதான் தேசிய இன உரிமை. ஒவ்வொரு மாநிலமும் அப்படி தங்களுக்கான தேசிய இன உரிமைகளை கோர வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது, நாம் தமிழர்கள் என்பதனால் தெலுங்கர்களையோ, கன்னடர்களையோ, மலையாளிகளையோ வெறுக்கவில்லை. வெறுப்பு அரசியல் இல்லை.
அவர்களும் தேசிய இனமாக ஓர்மை பெற வேண்டும். அவர்களும் தங்களுக்கான மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியாக கோரிக்கை வைக்க வேண்டும். இந்த தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியம் வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படித்தான் நீட் விலக்கு தமிழ்நாட்டிலும் வேண்டும். இந்த கோரிக்கையை பிற மாநில அரசுகளும் ஏற்க வேண்டும். நீட் விலக்கு சட்ட மசோதாக்களை அவர்களும் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களும் சேர்ந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அல்லது இந்திய ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற ஆளுநர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். எனவே நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுமா என்றால் அது தொலைதூர கனவு, அது சாத்தியமில்லை என்று நாம் அமைதி காத்துவிட முடியாது. இந்த கருத்தை நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கிறது, வலியுறுத்த வேண்டியிருக்கிறது, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் தோழர்களே, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தாலும் சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் ஒரு இடத்தில் நடக்கும், சென்னையில் நடக்கும் என்று நான் அறிவித்தேன். என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி, ஆகஸ்ட் 17 தமிழ்நாடே திரும்பி பார்க்க வேண்டும். இந்திய அரசியல் அரங்கமே அதிர வேண்டும். வழக்கம் போல் எல்லோருடைய நெஞ்சிலும் ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 17 என்பது மட்டும்தான் உங்கள் உள்ளம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை, விளம்பர ஏற்பாடுகளை உங்கள் சக்திக்கு ஏற்ப ஆங்காங்கே செய்ய வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான விளம்பர ஒட்டிகளை, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம். அதேபோல கீ செயின் போட்டு தோழர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். அதேபோல் டி ஷர்ட் அச்சிட்டு நீங்கள் அந்தந்த பகுதிகளில் நம்முடைய களப்பணியாளர்களுக்கு வழங்கலாம். அதேபோல் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள், முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்தவர்கள், தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்தவர்கள் என்று துணைநிலை அமைப்புகளை சார்ந்தவர்கள் மாநாட்டுக்கான நிதியையும் திரட்டி தர வேண்டும். இந்த களப்பணிகளையும் ஆற்ற வேண்டும். தேர்தலுக்காக மாநாடு நடத்துகிறவர்கள் அல்ல, மக்களுக்காக மாநாடுகளை நடத்துகிறவர்கள் சிறுத்தைகள் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான நாள்தான் ஆகஸ்ட் 17. ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் சந்திப்போம். தமிழ் தேசியம் எது உண்மையான தமிழ் தேசியம் என்பதை நாட்டுக்கு பிரகடனம் செய்வோம். நன்றி, வணக்கம்.